இங்கிலாந்து வந்து பயங்கர போர் பெர்ஃபார்மன்ஸ் தான் அவங்ககிட்ட வந்து. ஆனால் அவங்ககிட்ட எதிர்பார்க்குறது இவ்வளோ தான் நினைக்கிறேன் நான். அவங்க வந்து என்ன சொல்கிறது, பெரிய லெவலில் ஒரு ஃப்ளாஷியான ஃபுட்பால் விளையாடுவாங்க நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. ஆக்சுவலா கோலுக்கு ஸ்ட்ரைட்டா பாஸ்லாம் விழுகாம ஒரு டைரக்டா ஒரு ஷூட் இருந்தது வந்து அது வந்து ஒரு தனி ரெக்கார்ட். எக்ஸ்ட்ரா டைம்ல வந்து இந்த மாதிரி ஒரு ரெக்கார்ட் பண்றது இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் ஷாட் ஆன் டார்கெட். இந்த மாதிரி எல்லாம் ஃபேக்ட்ஸ் எங்க இருந்து எடுத்துட்டு வரான்னு சத்தியம் எனக்கு தெரியல. ஐவன் டோனி வந்ததுக்கு அப்புறம் ஒரு சின்ன அந்த அட்டாக் டைனமிக்ஸ் வந்து எனக்கு மாறுற மாதிரி தெரிஞ்சது. ஸோ அதனால எனக்கு ஐவன் டோனியோட இன்ட்ரடக்ஷன் ஒரு பெரிய பாசிட்டிவாக தெரிஞ்சது. ரெண்டு டிஃபெண்டர்ஸாக ஸ்பெயினில் இருப்பாங்க, 3 அட்டாக்கர்ஸ் ஜார்ஜியாவில் இருப்பாங்க. ஸோ இப்படி குயிக்காக கவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க. ஸ்பெயின் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்லாம் பார்த்தோம்னா 35 ஷாட் ஸ்பெயின் அடிச்சிருந்தாங்க. அந்த 35 ஷாட்டில் 15 ஷாட் பாக்ஸுக்கு வெளியே வச்சு. இந்த மாதிரியான ஒரு ஸ்பெயினை யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. ஒன் இந்தியா அவசாட் நேயர்கள் அனைவருக்கும் மறுநாள் வணக்கம். ஸோ 2 மேட்ச் சூப்பரான ஒரு மேட்ச் நடந்தது. அதில் ஒரு மேட்ச் ஸ்பெயின் தரமாக வந்து ஒரு சூப்பரான ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்க. இன்னொரு சைடு வந்து ஒரு ஸ்டார் டீமாக இருந்துக்கிட்டு இப்படி கடைசி வரைக்குமாடா போவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மேட்ச் நடந்தது. சரி, நம்மளை விடுங்க. ஸோ லியனன் வெல்கம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், ஸ்பெயின் மேட்சை விட்டுருங்க, இங்கிலாந்து மேட்சுக்கு வருவாங்க. இவங்க என்ன பண்ணால் அடுத்து இன்னும் பயங்கரமாக எஃபெக்ட் போடுவாங்க அப்படின்னு. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஒருத்தரை வந்து ட்ரெண்ட்டை வந்து உட்கார வச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் பால்மருமே வந்து உட்கார வச்சிட்டாங்க. பட் இருந்தாலுமே வந்து நேத்து ஃபோர்டன் நிறுவனத்துல பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஜூட் பெல்லிங்ஹாம் இத்தனை நாள் சொல்லிட்டு இருந்தேன், ஐயோ எங்கயா இருக்கிற நீ அப்படின்னு. நேத்து அவரோட ஈக்குவலைசர் வேற. சொல்லுங்க மட்டும். ஃபர்ஸ்ட் வந்து நான் மைனுவோட ரோல் பிளே பார்க்கணும்னு நினைக்கிறேன். இந்த டீம்ல வந்து மைனு தான் எனக்கு தெரிஞ்ச நேற்று பெஸ்ட் பெர்ஃபார்மர். ரெண்டாவது பால்மர் உட்கார வச்சாங்க. ஃபைன், பால்மர் உட்கார வச்சது ரைட்டு. எதுவும் பெரிய லெவலில் கம்ப்ளைண்ட் பண்ண முடியல என்னால். ஏன்னா சாக்கா ஃபோர்டன் அந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட் ஃபோர்டனுக்கு நிகரான இல்லை. ஃபோர்டன், சாக்கா அண்ட் பால்மர் இந்த 3 பேரில் யார் பெட்டர்னு யாரை எப்போவுமே சொல்ல முடியாது. பால்மருக்கு நான் கொடுக்குற எட்ஜ் எதனால் அப்படின்னா அவர் நல்ல ஃபார்மில் இருக்கார் அப்படின்னும் போது அந்த ஒரு குட்டி எட்ஜ் நான் கொடுக்குறேன், அவ்வளோதான். மற்றபடி 3 பேருமே செம குவாலிட்டி பிளேயர்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஃபோர்டன் ஆக்சுவலாக என்னன்னா மேட்ச்சில் நிறைய இடத்துல சொதப்பினார். ஆனால் கடைசியில் எப்படியோ ஈக்குவல் பண்ணிட்டார் அந்த மாதிரி சொல்லிடலாம். அடுத்தது வந்து இவர் ஜூட் பெல்லிங்ஹாம். சொன்ன மாதிரி நேற்று 90 நிமிஷத்துக்கு ஆள் எங்கே இருந்தாருன்னு தெரியதான் இல்லை. கடைசியில் நான் எப்படியும் ஒரு ஈக்குவலைசர் போட்டு நான் இங்கே தாண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை போட்டார். சரியா, இதெல்லாமே முடிச்சுட்டு இப்போ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா நேற்று இங்கிலாந்து வந்து பயங்கர போர் பெர்ஃபார்மன்ஸ் தான் அவங்ககிட்ட வந்து. ஆனால் அவங்ககிட்ட எதிர்பார்க்குறதும் இவ்வளோ தான் நினைக்கிறேன் நான். அவங்க வந்து என்ன சொல்கிறது, பெரிய லெவலில் ஒரு ஃப்ளாஷியான ஃபுட்பால் விளையாடுவாங்க நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. இங்கிலாந்து எப்பவும் போல் அந்த ஒரு வின் பண்ணி அடுத்த ரவுண்டுக்கு போகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். நேற்று நான் கடைசியில் வரைக்கும் மரண பயத்தை காட்டிட்டாங்க. ஸ்லோவாக்கியா வந்து உண்மையாகவே ஒரு இப்படி டஃப் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆக்சுவலாக ஒரு நல்ல சூப்பரான டீம் ரொம்ப ஒரு சாலிடான டிஃபென்ஸ் இருந்தது. எக்ஸ்ட்ரா இன்னொரு 1 நிமிஷம் அந்த டிஃபென்ஸ் அப்படி பிடிச்சி இழுத்துருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட தான் வின்னு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஒரு கோல் விழுந்ததுமே அவங்க அப்படியே உடஞ்சிட்டாங்க. அடுத்து எக்ஸ்ட்ரா டைமில் ஒரு கோலை போட்டு கேமை காலி பண்ணிட்டாங்க இது இங்கிலாந்து வந்து என்னென்னா நேற்று வின் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் வந்து இண்டிவிஜுவல் குவாலிட்டி தான் சொல்லுவேன். இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ் தான் அவங்களோட இதாக இருந்தது. முக்கியமாக அதில் ஒரு 4 பேர், சகா, ஃபோர்டன், ஹாரி கெயின். ஸோ இந்த 3 பேர் வந்து தனியாக கடைசி வந்து ஜூட் பெல்லிங்ஹாம். அந்த நேரத்தில் நீங்கள் அவ்வளோ நேரம் எனக்கு தெரிஞ்சு 70வது நிமிஷம் வந்து மிட்டில் ஒரு இதை சென்டரில் ஒரு பாஸ் சொல்லுவாங்க. அந்த பாஸ் வந்து அப்போ தான் ஜூட் பெல்லிங்ஹாமே கேமரா முன்னாடி அப்பீர் ஆகாமல. அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் 20 நிமிஷம் கனவா பெறுவார். திரும்ப வந்து அந்த 93வது நிமிஷம் வந்து ஒரு கோல் ஸ்ட்ரைக் ஆகும். ஆக்சுவலாக அந்த ஸ்ட்ரைக் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷாட் ஆன் டார்கெட் நேற்று மேட்சுக்கு இங்கிலாந்துக்கா. ஆமா, ஒட்டுமொத்தமா வந்து ஆக்சுவலா கோலுக்கு ஸ்ட்ரைட்டா பாஸ்லாம் விழுகாம ஒரு டைரக்டா ஒரு ஷூட் இருந்தது வந்து அது வந்து ஒரு தனி ரெக்கார்ட். எக்ஸ்ட்ரா டைம்ல வந்து இந்த மாதிரி ஒரு ரெக்கார்ட் பண்றது இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் ஷாட் ஆன் டார்கெட். இந்த மாதிரி எல்லாம் ஃபேக்ட்ஸ் எங்க இருந்து எடுத்துட்டு வரான்னு சத்தியம் எனக்கு தெரியல. சரி, ஓகே. ஆனால் அதான் சொல்றேன்ல, நேற்று ஜூட் பெல்லிங்ஹாம் வந்து 90 நிமிஷம் வந்து எங்கேயுமே தெரியல அவரோட பெர்ஃபார்மன்ஸான தெரியல. என்ன சொல்ற, அந்த கிளட்ச் மொமெண்ட்ல கோல் போட்டதுல இருந்து அவருக்கு ஒரு பெரிய பூஸ்டா இருந்தது. அண்ட் எஸ், மற்றபடி என்ன சொல்கிறது, சாக்கா வந்து நேற்று லெஃப்ட் பேக் ஆடினார். அது பார்க்குற கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது ஒரு செல்சி ஃபேனாக. பட் ஸ்டில் என்னென்னா பால்மரா சாக்கா அப்படின்னா ஸ்டில் ஸ்டார்ட் பால்மர் ஓவர் சாக்கா. ஏன் அப்படின்னா அவர்கிட்ட இருக்கிற ஃபார்ம் வந்து உங்கள்கிட்ட நல்ல ஒரு பெட்டரான ஃபார்மில் இருக்கிறதுனால சாக்காவை ஸ்டார்ட் பண்ணுறது, ஐ மீன் லைக் பால்மரை ஸ்டார்ட் பண்ணுறது இஸ் எ பெட்டர் ஆப்ஷன். அண்ட் ஐவன் டோனியோட இன்ட்ரொடக்ஷன் வந்து உண்மையாக ஒரு பயங்கரமான இன்ட்ரொடக்ஷனாக நான் பார்க்குறேன். அவர் வந்தது தான் ஒரு மிகப்பெரிய ரீசனாகவும் இருந்தது. செகண்ட் கோல் விழுந்ததுக்கு ஐவன் டோனி ஒரு மிகப்பெரிய ரீசனாக இருந்தார். ஏன்னா அவரோட அசிஸ்ட் தான் நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். அவர் தான் ஹெட் பண்ணி ஹாரி கெயினுக்கு தள்ளி விடுவார். ஸோ எஸ், ஐவன் டோனியோட இது வந்து ஒரு பெரிய இதாக பார்க்குறேன். ஏன்னா ஐவன் டோனி உள்ளே வந்ததுக்கப்புறம் கேமோட டோட்டல் இது வந்து டாமினன்ஸ் வந்து லைட்டாக இங்கிலாந்து சைடு போச்சு.
இங்கிலாந்து வந்து ஒரு பெட்டர் சான்சஸ் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க கிரியேட் பண்ண சான்சஸ் வந்து கொஞ்சம் ஒரு டம்மியாக இருந்தாலும் ஐவன் டோனி வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன அந்த அட்டாக் டைனமிக்ஸ் வந்து எனக்கு மாறுற மாதிரி தெரிஞ்சது. ஸோ அதனால் எனக்கு ஐவன் டோனியோட இன்ட்ரடக்ஷன் ஒரு பெரிய பாசிட்டிவாக தெரிஞ்சது. அண்ட் ஃபஸ்ட்டு கோல் அவங்க கொடுத்தது மிகப்பெரிய தப்பு. இங்கிலாந்து கொடுத்தது ஸ்லோவாக்கியா சூப்பரான கோல். நான் வித்தவுட் டவுட் அதில் வெளியே எந்த ஒரு கழிச்சியும் எடுக்கணுன்ற விரும்பலை. மார்க் கெஹி வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணுவார் அந்த ஸ்லோவாக்கியன் ஃபார்வர்டை நல்லா ப்ரெஸ் பண்ணி ஸ்லோவாக்கியன் அட்டாக்கர் இருந்ததுன்னா லைக் தடுமாறிடுவார். ஓகே ரைட் டன். அவர் வந்து ஆஃப் பேலன்ஸ் ஆகிடுவார். ஆஃப் பேலன்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த கோல் கீப்பர் ரஷ் பண்ணி பால் எடுத்துருக்கணும். ஆனால் பிக்ஃபோர்ட் வந்து ஜஸ்ட் ஒரு 2 ஸ்டெப் மட்டும் முன்னாடி வைப்பார். இன்னும் 2 ஸ்டெப் அவர் வந்து அந்த இடத்துல ஃபியர்ஸாக முன்னாடி வரணும். என்னன்னா இங்கேருந்து ஒருத்தர் ரஷ் பண்ணுறாரு அப்படின்போது இங்கேருந்து ஒருத்தர் ரஷ் பண்ணாதான் இங்கே சென்டரில் நிற்கிற அந்த ஃபார்வர்டு வந்து தடுமாறுவார். ஆனால் பிக்ஃபோர்ட் வந்து இந்த இடத்துல நின்றுட்டே இருக்கிறாரு. இங்கே ரஷ் பண்ணிட்டே வராரு, பிக்ஃபோர்ட் நின்றுக்கிட்டே இருக்கிறாரு. கடைசியில் ஈஸியாக கோல் போட்டு போயிட்டாங்க. அது வந்து மிகப்பெரிய தப்பு நான் பிக்ஃபோர்ட் சைடில் சொல்லுவேன். அண்ட் பிக்ஃபோர்ட் வந்து நேற்று ஒரு மோசமான கேம் தான். இங்கிலாண்டோட டிஃபென்ஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க. இங்கிலாண்டோட டிஃபென்ஸ் நல்லா பண்ணாங்க. கைல் வாக்கர் வந்து உண்மையாக சொல்கிறேன், எனக்கு சொல்கிறது கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா அவருக்கு பேஸ் இருக்குது, நல்ல பேஸ் இருக்குது, ரைட், வெரி குட். ஆனால் அதை தாண்டி சம்திங் கன்வர்ஷன் வேணும், எனக்கு வேணும். பின்னாடி டிஃபென்ஸில் நிறைய இடத்துல சொதப்பினார், நிறைய இடத்துல ஆஃப் பொசிஷன் இருந்தார். அட்டாக்கில் அவருக்கு சொல்லவே வேணாம். டெக்னிக்கலாக அட்டாக்காக மீன் லைக் ஒரு கிராஸ் ஆகும் சரி, ஒரு ஷார்ட்டாகவும் சரி, ரொம்ப ரொம்ப வீக்காக இருந்தாலும். ஸோ அப்படின்னும் போது நீங்கள் வந்து ஏதோ ஒரு சைடில் நீங்கள் கான்ட்ரிபியூட்டிங்க, அட்டாக்கும் கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டீங்க, டிஃபென்ஸும் கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டீங்க. ஆனால் விங்கில் மட்டும் வேகமாக ஓடிட்டு இருப்பேன் அப்படின்றது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ எஸ், ஆஃப்கோர்ஸ் அடுத்த ரவுண்டு போயிருக்காங்க. ஸ்விட்சர்லாண்டை மீட் பண்ண போகிறாங்க அடுத்த ரவுண்டு. எப்படி போகுதுன்னு பார்ப்போம். அது அடுத்த மேட்ச் வந்து இது ஸ்பெயின் வர்சஸ் ஜார்ஜியா. ஐயோ செம கேம். சீரியஸா ஜார்ஜியா வந்து முதல் கோல் போட்டு முடிச்சோடனே சரி ஓகேடா ஒரு க்ளோஸ் கால் போகும் அப்படின்னு. ஆனா அடுத்து அப்படியே வந்து எப்படி ஒரு 4-1 மாதிரிச்சுன்றது சுத்தமா தெரியல. செகண்ட் ஹாஃப் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாமே வந்து ஒரு ஜார்ஜியா கிட்ட தான் அதிகமா பால் பார்த்தோம், ஷார்ட்ஸ் அண்ட் டார்கெட் எல்லாமே பார்த்தோம். ஸ்பெயின் கிட்ட வந்து ஓகே ஒரு அட்டாக்கிங் இன்டென்ட் இருந்தது. ஆனா அவங்களோட ஜார்ஜியா அதிகமா இன்டென்ட் காமிச்சு ஒட்டுமொத்தமா நாங்களும் ஒரு பெரிய ஆள் தான் சொல்லிட்டு இன்டெரக்டா சொல்லாம சொல்லிட்டாங்க. இதுதான் நேற்று நான் யூஸ்வலாக சொல்ல தெரியுமா, சிட் பேக் அண்ட் கவுண்டர் அப்படின்ற மாதிரியான ஒரு அது நேற்று வந்து பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள்னு கேட்டால் ஜார்ஜியா பண்ணது. பட் ஸ்பெயினோட ஓவரால் குவாலிட்டியை வந்து அவங்களால தாங்க முடியல. அவங்க இந்த லமீன் யமால் மாதிரியான ஆட்களாக இருக்கட்டும், ஃபெபியன் ரூயிஸ் மாதிரியான ஆட்களாக இருக்கட்டும், நிக்கோ வில்லியம்ஸான மாதிரியான ஆட்கள், ஸோ பெட்ரி, மொராட்டா, இந்த மாதிரியான ஒரு அட்டாக், இந்த மாதிரியான ஒரு காம்போ வந்து ஜார்ஜியாவால் தாங்க முடியல. இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கிற ஒரு ஸ்குவாட். அண்ட் ராட்ரி ஆஃப்கோர்ஸ் அவரை மறந்துடுறேன். ஜார்ஜியா வந்து என்னன்னா ஒரு 8 டிஃபெண்டர்ஸ் வந்து அந்த பாக்ஸ்குள்ளே இருப்பாங்க. அண்ட் இன்னும் 2 பேர், ஒருத்தர் வந்து கோல் கீப்பர், 9 பேர், மிச்சம் 2 பேர் யாரா கவராட்ஸ் கேலி, அவர் வந்து ஹாஃப் லைனுக்கு அந்த சைடே நிற்பார். அதே மாதிரி மிக்கா டாட்ஸு அவருமே அந்த ஹாஃப் லைனுக்கு அந்த சைடு நிற்பார். ஸோ என்னன்னா இந்த சிட் பேக் அண்ட் அட்டாக் இங்கே நிற்பாங்க, டிஃபெண்ட் பண்ணோன்னே ஒரு லாங் பாஸ் நேரம் அந்த கவராட்ஸ் கேலியே இல்லை மக்கா டாட்ஸே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா யாராச்சும் ஒருத்தர் இந்த டிஃபென்ஸ் வந்து யாராச்சும் ஒருத்தர் அட்டாக் ஜாயின் பண்ணிடுவார். ஸோ எப்படி இருக்கும்னா 3-on-3 இருக்கும். 3 டிஃபெண்டர்ஸ் ஸ்பெயினில் இருப்பாங்க, 3 அட்டாக்கர்ஸ் ஜார்ஜியாவில் இருப்பாங்க. சில டைம் என்னன்னா 3-on-2 இருக்கும். 2 டிஃபெண்டர்ஸ் தான் ஸ்பெயினில் இருப்பாங்க, 3 அட்டாக்கர்ஸ் ஜார்ஜியாவில் இருப்பாங்க. ஸோ இப்படி குயிக்காக கவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க. ஸ்பெயின் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்க வந்து என்ன அவங்க டேரெக்டாக அட்டாக் பண்ணுற கொஞ்சம் பயந்தாங்க. ஏன் அப்படின்னா பின்னாடி ஓட்ட விழுந்துரும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ராட்ரியோட ஒரு கோல். என்னன்னா ஸ்பெயின் வந்து பாக்ஸ்குள்ளே போய் தான் அட்டாக் பண்ணுவாங்க, கோல் போடுவாங்க. பாக்ஸுக்கு வெளியே வச்சு கோல் போடவே மாட்டாங்க அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குது. இந்த ராட்ரி வந்து பாக்ஸுக்கு வெளியே வச்சு ஒரு கோல் போட்டார். நேற்று ஸ்டாட்டிஸ்டிக்லாம் பார்த்தோம்னா 35 ஷாட்டு ஸ்பெயின் அடிச்சிருந்தாங்க. ஜார்ஜ் வந்து 4 ஷாட் 5 ஷாட் அடிச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். பட் அதுதான் ஜார்ஜியா ஸ்பெயின், இது பிரச்சனை கிடையாது. அந்த 35 ஷாட்டில் 15 ஷாட் பாக்ஸுக்கு வெளியே வச்சு இந்த மாதிரியான ஒரு ஸ்பெயினை யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. மொத்தம் 20 ஷாட், ஓகே பாக்ஸ் வச்சு 20 ஷாட் இருக்குது. ஆனால் 15 ஷாட் பாக்ஸுக்கு வெளியே வச்சு இம்பாசிபிள், யாருமே பார்த்துருக்கவே முடியாது. இத்தனை வருஷம் வாழ்க்கையில் 15 ஷாட் வெளியே சாட்டி பார்க்க முடியும்னா ஜார்ஜியா வந்து அந்தளவுக்கு சாலிடாக இருந்தாங்க பாக்ஸுக்கு உள்ள. லமீன் யமால் அல்டிமேட் பெர்ஃபார்மன்ஸ். நேற்று மனுஷன் பாவம் 2 சான்ஸ் கிடச்சி, 2 சான்ஸு கோல் போட்டிருக்கணும், பட் மிஸ் பண்ணிட்டாரு. பட் அமேசிங் பர்ஃபார்மன்ஸ். லமீன் யமால் வந்து நெக்ஸ்ட் மெஸ்ஸி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் சொல்கிறாங்க. பார்க்குறேன் எப்படி என்ன மாதிரி பண்ணுறாங்க. அதே லெஃப்ட் ஃபுட்டட், அதே மேஜிக்கல் ட்ரிபிளிங்காக இருக்கட்டும், பயங்கரமான பிளேயராக இருக்கார். ஸோ எப்படி அவரை பில்ட் பண்ணிக்க போகிறாருன்றது மாதிரி பார்க்க பார்த்தீங்கன்னா 16 வயசு தான் ஆகுது பையனுக்கு. ஸோ பார்ப்போம் 16 வயசுனா 10th ஸ்டாண்டர்ட் நம்ம படிச்சுட்டு இருந்திருப்போம். என்ன அடுத்து என்னது 11th 12th என்ன படிக்க போகிறது தெரியாமல் சுற்றிட்டு இருந்த சைடு அங்கே ஒருத்தர் மாஸ்க் காட்டினுக்கிறாரு. நிக்கோ வில்லியம்ஸ் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் நேற்று. வில்லியம்ஸ் முக்கியமாக அவர் தனியாக தெரிஞ்சாரு அவங்க ஒட்டுமொத்த டீமுக்கும். ஆமாம், ஏன்னா அவர் உண்மையாக இப்போ நெக்ஸ்ட் இந்த யூரோ முடிஞ்சால் ஏதோ ஒரு பெரிய டீமுக்கு கண்டிப்பாக போவார். ஏதோ டெஃபினட்டாக ஒரு பெரிய டீம் போயிட்டு இப்போ அத்லெட்டிக் பில்பாவில் ஆடிட்டு இருக்கிறாரு, பார்சிலோனாவோ இல்லை சம்திங் அந்த மாதிரி ஏதோ ஒரு பெரிய டீமுக்கு இஸ் கோயிங். ஸோ எஸ், நிக்கோ வில்லியம்ஸ் டிசர்வ் தட். அண்ட் ராட்ரி வந்து நேற்று உண்மையாகவே ஒரு
ஒரு he was a giant. He was a அந்த கோல்னால தான் ஒட்டுமொத்தமா அவன் ஸ்பெயினுக்கு ஒரு புத்துயிர் வந்தது. அப்பா எங்கப்பா இந்த எத்தனை நாளா வா முடியாமன்ற. அண்ட் ஓன் கோல் பத்தி சொல்லணும். நேற்று 2 மேட்ச்ல 2 ஓன் கோல் அல்ல. ஆக்சுவலா அந்த ஒரு ஓன் கோல் எப்படின்றத அதை ஏத்துக்க முடியல. ஆக்சுவலா அவங்க தடுக்க பார்த்தாங்களா இல்ல தடுக்க பார்த்தாங்களா இல்ல வந்து அவங்க ஒரு பிளாக் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலா கஷ்டம் தான். ஏன்னா அது யாருக்குமே தெரியல. ஏன்னா அப்படி ஒரு டிஃபென்ஸ் நான் என்னது இதுக்கு முன்னாடி யாரும் முடியும் இதே மாதிரி டிஃபென்ஸ்ல போட்டு மாட்டாங்க. இது யாருன்னு தான் தெரியல, எனக்கு மறந்துட்டேன். இதே யூரோல தான் என்னையா டிஃபெண்ட் பண்றீங்க எனக்கு புரியல. பெல்ஜியம் மேட்ச் அது. ஆமா பெல்ஜியம் மேட்ச். என்னையா டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ற எனக்கு புரியல. நீங்க ஒண்ணு காலை வச்சு கிளியர் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா பாடி வச்சு பாடி விட்டு அப்படி லைக் கோல் போஸ்ட் விட்டு வெளியே கொண்டு வாங்க. அப்படி கோல் போஸ்ட் நேரம் நகர்ந்து போயிட்டு பாடியில போய் விழுந்தா கண்டிப்பா கோல் கால்ல போடும் பெல்ஜியம் மேட்ச்ல. ஆமா ரைட். ஸோ இது மாதிரி நீங்க இந்த மாதிரியான கோல்ஸ் எல்லாம் நீங்க தடுக்கணும். இந்த மாதிரியான இதெல்லாம் ரொம்ப அமைச்சரான ஒரு மிஸ்டேக்கு. ஸோ எப்படி போகுதுன்னு பார்ப்போம். பட் ஆனால் ஸ்பெயின் லுக்கிங் வெரி கான்ஃபிடென்ட். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் வந்து இப்போ ஸ்பெயின் வந்து முன்னாடி போகிறாங்க. குவார்டர் ஃபைனல்ஸ் தான் ஃபேசிங் ஜெர்மனி. ஸோ ஸ்பெயின் வர்சஸ் ஜெர்மனி இந்த இது வரைக்கும் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் 2 பேருமே மீட் பண்ணுறாங்க. ஸோ ஏதோ ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மர் வெளியே போகிறாரு அப்படின்றது தோணுது. ஸோ எனக்கு பர்சனலாக இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் கப் வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு தோணுது, ஸ்பெயின் அண்ட் ஜெர்மனியில். ஓகே எப்படி இருக்கு அவ்வளோ தூரம் பர்ஃபெக்டாக டெஃபினட்டாக. ஏன்னா மற்ற எல்லாரும் இருக்கிற கான்ஃபிடென்ட்டோட இந்த 2 பேர் பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. ஸோ அதனால் இவங்க தான் வின் பண்ணுவாங்கன்னு தோணுது. ஸோ இன்றைக்கி வந்து 2 மேட்ச். ஏன்னா ஸ்லோவேனியா வர்சஸ் போர்ச்சுகல். எனக்கு தெரிஞ்சு ஸ்லோவேனியா ஓகே நல்லா விளையாடிருக்காங்க, டீசெண்டாக விளையாடிருக்காங்க. பட் ஆனால் போர்ச்சுகலுக்கு நிகர் கண்டிப்பாக கிடையாது. போர்ச்சுகல் வந்து ஈஸியாக வின் பண்ணிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. போர்ச்சுகல் வந்து முதல் 2 மேட்ச் பண்ணாங்க, 3ஆம் மேட்ச் தோத்துட்டாங்க. ஆமாம். பட் 3ஆம் மேட்ச் தோத்து அப்படின்ற கணக்கில் தோத்தாங்க. 3ஆம் மேட்ச் வந்து நம்ம பெருசாக எடுக்க முடியாது. ஏன்னா அப்படி வந்து செகண்ட் டீம் மேட்ச் விளாண்டாங்க. ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் ஆடல, பெர்னார்டோ சில்வாவும் ஆடினாருன்னு சரி தெரியல. இப்போ நாட்ராங் எனக்கு ஆடலன்னு நினைக்கிறேன். பெரிய பிளேயர்ஸ் யாருமே ஆடல. ரொனால்டோ ஆடினாரு. பட் ஸ்டில் அந்த கேம் வந்து பெரிய லெவலில் அவங்களோட கேம் கிடையாது அது. ஸோ அந்த இதை நம்ம கணக்கில் எடுக்க முடியாது. அண்ட் இதில் நான் தெரிஞ்சு போர்ச்சுகல் கொஞ்சம் ஈஸியாகவே வின் பண்ணிடுவாங்கன்னு தான் தோணுது. 2-0 வின் பண்ணுவாங்க தோணுது. ஓகே 1-0. 1-0. நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா இது ஒரு பெரிய ஒரு பிக் கேம்னு சொல்லியிருக்கலாம். பட் ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஃப்ரான்ஸ் வர்சஸ் பெல்ஜியம். ரெண்டுமே ஒரு மாதிரி அப்படி இப்படின்னு இருக்குது. பெல்ஜியம் வந்து வின் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சின்ன டீமெல்லாம் ட்ரா ஆகிறதா இருக்கணும். யுக்ரைன் கோல் போட கஷ்டப்படுறாங்க. ஃப்ரான்ஸும் மறுபடியும் கோல் போட கஷ்டப்படுறாங்க. ஸோ இப்படி 2 பேருமே ரொம்ப கஷ்டப்படுற ஒரு பொசிஷனில் இருக்கும்போது யார் வின் பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஒரு பாப்புலர் சாய்ஸ் அப்படின்னா அது ஃப்ரான்ஸாக தான் இருக்கும். பட் நான் வந்து பெல்ஜியம் சைடு போகிறேன். சேம் சைடு பெல்ஜியம் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த அந்த மேட்ச் 4 மேட்சஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் டஃப் டீம்லாம் வந்து டஃப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ என்னதான் வந்து கொஞ்சம் அவங்க ஸ்டாண்டர்டுக்கு கம்மியாக இருக்கிற டீமில் வின் பண்ணியிருந்தாலும் டஃப்பாக இருக்கிற டீம்லாம் பயங்கர டஃப் கொடுத்து சண்டை போட்டு தானே தோத்து போயிருக்காங்க ஈஸியாக. அதனால பெல்ஜியம் எப்படின்னு வரும். சரி, ஸோ எனக்கு என்னன்னா அந்த மேட்ச் வந்து ட்ராவில் முடியும் தோணுது. 1-1 ஆர் 2-0 ட்ராவில் முடியும் தோணுது. இது எக்ஸ்ட்ரா டைமில் வந்து ஃப்ரான்ஸ் ரொம்ப ஃபியர்ஸாக ஆடுவாங்க. பட் பெனால்ட்டிஸில் போயிட்டு பெல்ஜியம் வில் வின் த டை அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே எனக்கு அவ்வளோலாம் வேணாம். 1-0 பெல்ஜியம் அவ்வளோதான். பெனால்ட்டி எக்ஸ்ட்ரா டைம்லாம் வேணாம். பிபி சுகர் மேட்டர்லாம் போட முடியாது. போகணும் நேற்றே போகிறது எக்ஸ்ட்ரா டைமில் போய் அதில் தானே இது பண்ணிட்டாங்க. ஆமாம். ஸோ பார்ப்போம் இன்னைக்கு மேட்ச் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். நாளைக்கு ரிவ்யூவில் வந்து மீட் பண்ணலாம். நன்றி.